நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு சிலருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, குழந்தையிலிருந்தே ரொம்ப செல்வாக்கோட சிறப்பா அவங்க நினைச்ச மாதிரி எல்லா வசதிகளும் பெற்று சிறப்போடு வாழ்வாங்க. அவங்கள பார்க்கும்போது என்ன புண்ணியம் பண்ணியிருப்பாங்க, இவங்க ஜாதகம் எப்படி இருக்கும். குழந்தையிலிருந்தே அனைத்து செல்வாக்கும் பெற்று சிறப்பாக வாழக்கூடிய ஜாதகமா இருக்கும். அப்படி என்னப்பா இவங்க மட்டும், நான் மட்டும் ஏப்பா அப்படி இருக்கும், அவங்க மட்டும் ஏப்பா எல்லா குழந்தையிலேருந்தே எல்லா செல்வாக்கும் பெற்று வாழ்க்கையிலையும் அவங்க வாழும் காலத்துலேயும் ஒரு நிறைந்த செல்வாக்குடன் திருப்தியுடனும் எல்லாம் பெற்று வாழ்றாங்க அப்படின்னா, அது இந்த மாதிரி ஜாதகங்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு கேள்வி வரும். ஒரே விஷயம்தாங்க, நாம் செய்த பாவ புண்ணியம்தான். அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழுகளுக்கு மூடி என்கிறார். இந்த உடம்பு, இந்த வாழ்க்கை எல்லாம் நாம் செய்த புண்ணிய பாவங்களை வைத்து சுவாமி நமக்கு கொடுக்கிறார். அப்படி கொடுக்கும் பொழுது ஒரு ஜாதகத்துல 5, 9 லக்னம் தான் ஜாதகங்க. லக்னாதிபதி நாம. இந்த லக்னாதிபதி எப்பவுமே ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி பலமா இருக்கணும். லக்னாதிபதி பலம் பெற்றால்தான் ஜாதகர் யோகம் இருந்தால் அதை அனுபவிக்க முடியும். சார், நான் நல்லா இருந்தா தான் இப்ப நான் வேணுங்கிறத சாப்பிட முடியும். என் உடம்பு கெட்டு போனா நான் எப்படி சாப்பிட முடியும்? எல்லாம் இருக்கு சார், இந்த பக்கம் ஜிலேபி, இந்த பக்கம் காரா பூந்தி எல்லாம் இருக்கு. சாப்பிடணும் அப்படின்னா என் உடம்பு நல்லா இருக்கணும் அல்லவா? அதே போல ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி அப்படிங்கிற கிரகம் நல்லா இருக்கணும். இந்த லக்னாதிபதி நல்லா இருந்து 5, 9 அதிபதி ஒருவர் பார்த்து கொண்டால் இவர்கள் யாரோ ஒருவர் லக்னத்தோடோ லக்னாதிபதியோடோ சம்மந்தப்படும் பொழுது, உதாரணத்துக்கு மேச லக்னத்தை எடுத்துக்கங்க. செவ்வாய் பலமா இருக்காரு. செவ்வாய் பலமா இருந்து குரு பகவான் 9ல பாக்கியாதிபதி 9லே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. சூரியன் மிதனத்தில் இருக்கார். எங்க இருக்காரு? மிதனத்தில் இருக்கார், 5 அதிபதி. இப்ப சூரியன் குரு பார்த்துக்குவாங்களா? சூரியன் குரு பார்த்துட்டு இந்த குரு 5ஆம் பார்வையை செவ்வாயை பார்த்துருவாரா? லக்னம் மற்றும் லக்னாதிபதியை பார்த்துருவாரா? அப்போ இந்த மாதிரி அமைப்புடைய ஜாதகங்கள், அதாவது 5, 9 அதிபதி பார்த்து கொள்ள வேண்டும். இவர்கள் யாரோ ஒருவர் லக்னாதிபதியோடு சம்பந்தமோ பார்வையோ பெறும் பொழுது ஜாதகர் சிறு வயது முதலே அனைத்து ஐஸ்வர்யங்களும் பெற்று ராஜலட்சுமி யோகம் சொல்லுவாங்க. அவனுக்கு என்னப்பா, அந்த ஒரு பாட்டு கூட வருமல்ல, ராஜலட்சுமி யோகம். அந்த ராஜலட்சுமி யோகத்துடனும் சிறப்பாக அதிர்ஷ்டமாக பூர்வ புண்ணியத்தை, பாக்கியத்தை ஒவ்வொரு நாளும் அனுபவித்து சிறப்பாக வாழ்வார்கள் என்பது திண்ணம். இதுதாங்க யோக ஜாதகம். இந்த மாதிரி திரிகோணங்கள்ல லக்னம் 5